வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அருண் பிரசன்னா எழுதின ஒரு வலைப்பதிவு விமர்சனத்தை கொஞ்சம் விரிவாக அலச போறோம். ஆமா, ஆகஸ்ட் 31, 2025 அன்னைக்கு இது வெளியாயிருக்கு. மலையாள படமான லோகா சாப்டர் 1 சந்திரா பத்தின விமர்சனம் இது. நம்ம நோக்கம் என்னன்னா, சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அவரே சொல்லியும் ஏன் இந்த படத்தை அவர் படுக்குப்பைன்னு இவ்ளோ கடுமையா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது தான். அவர் கண்ணோட்டத்தில் எது வேலை செஞ்சது, எது சுத்தமா சொதப்பிருச்சு. வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம். முதலே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. விமர்சகர் படத்தோட முதல் பாதியா அத்த மோசம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, குறிப்பா நஸ்லின் கே கஃபூர் அப்புறம் அவரோட நண்பர்களோட காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டுறாரு. அதுலயும் கல்யாணி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நஸ்லின் பேசுற சில வசனங்கள் தியேட்டரே அதிர்ந்துருச்சுன்னு குறிப்பிடுறாரு. அவர் வார்த்தைகளிலே சொன்னா தியேட்டரையே குலுங்க வைக்கின்றன எழுதுறாரு. ஆமா, இந்த ஆரம்ப பாராட்டு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற விமர்சனம் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. சோ இந்த கான்ட்ராஸ்ட் அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, ஆரம்பத்துல இவ்ளோ சிரிச்சு ரசிச்ச ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய ஏமாற்றமா மாறிச்சுன்னு யோசிச்சா அந்த விமர்சனத்தோட தீவிரம் புரியும். அந்த பாதி காமெடி 2ஆம் பாதியில அவர் பட்ட கஷ்டத்தை இன்னும் அதிகமா உணர வைக்குதுன்னு தோணுது. சரி, அப்ப அந்த டர்னிங் பாயிண்ட் எங்க வருது? இங்கதான் கதை சுவாரஸ்யமா மாறுது விமர்சகரோட பார்வையில. எப்போ டொபினோ தாமஸ் ஸ்கிரீன்ல வர்றாரோ அப்போதுல இருந்தே படம் குப்பை ஆயிருச்சுங்கிறது தான் அவர் கருத்து. அவர் யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்களா? படுகுப்பை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கடுமையா இருக்கு. ஆமா, ரொம்ப நேரடியான வார்த்தை அது. மொத்த படத்தையும் சேர்த்து பார்த்தா கூட மிகவும் சுமார் தான் முடிச்சிடறாரு. பாதி ரசிச்ச மனுஷன் இப்படி சொல்றாருன்னா இந்த மாற்றம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பெரிய ஸ்டார் உள்ள வர்றது எப்படி ஒரு படத்தோட போக்கையும் தரத்தையும் இவ்ளோ நெகட்டிவா மாத்த முடியும்? ஆமா, அதுதான் கேள்வி. ஒருவேளை விமர்சகர் சொல்ற மாதிரி அந்த ஸ்டார் வந்த பிறகு படத்தோட அந்த எப்படி சொல்றது இயல்பான ஆன்மா அது இல்லாம போயிருக்கலாம். இல்லைனா அவர் இன்னொரு படத்தை உதாரணம் காட்டுறாரு இல்ல, மின்னல் முரளி மாதிரி ஒரு பொது நோக்கம் இல்ல ஒரு வலுவான கருத்து அது இதுல இல்லாம இருந்திருக்கலாம். ஓ, ஆத்மார்த்தமும் இல்ல வலுவாக வெளிப்படவில்லைன்னு சொல்றாரு இல்லையா? அதேதான். சில சமயம் என்ன ஆகும்னா ஸ்டார்க்காக கதையை மாத்தும் போது அது வரைக்கும் ஒரு அந்த ஃபீல் போயிடும். அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குமோன்னு நினைக்கிறாரு போல. புரியுது. படத்தோட அந்த எமோஷனல் கனெக்ட் அது கட் ஆயிருக்கலாம். இல்லனா மைய நோக்கமே ரொம்ப வீக்கா இருந்திருக்கலாம். ஆனா சில பேர் இது வேற மாதிரி பார்க்கலாம் இல்லையா? குறியீடு துன்மோன்னு பேசி படத்தை டிஃபெண்ட் பண்ணலான்னு விமர்சகரே எதிர்பார்க்கிறாரு. ஆமா, அது அவரே சொல்றாரு. குறியீடுகளை வைத்துக்கொண்டு அப்படி இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். யக்ஷி கதைகளின் தொன்மம் அது இதுன்னு எல்லாம் கதை சொல்வார்கள்னு. யக்ஷி கதைகள்னா அது மலையாள நாட்டுப்புற கதைகள்ல வர்ற ஒரு ஸ்பிரிட் மாதிரி இல்லையா? அந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் படத்துல இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா யார் என்ன சொன்னாலும் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அது எல்லாமே உண்மையாக இருந்தாலும் ஒரு படமாக இது குப்பை என்பதில் மாற்றம் இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான விவாதத்தை எழுப்புது. அதாவது ஒரு படத்துல சிம்பாலிசம் குறியீடு எல்லாம் இருக்கலாம். ஆனா அது பாக்குறவங்களுக்கு கொடுக்கிற நேரடி அனுபவம் எப்படி இருக்கு அதுதானே முக்கியம். ஆமா, கரெக்ட். இங்க விமர்சகர் அந்த நேரடி அனுபவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. படம் எவ்வளவு பெரிய விஷயத்த பேச நினைச்சாலும் அது சொல்ற விதம் சரியில்லைன்னா அது ஃபெயிலியர் தான் அவர் நினைக்கிறாரு. அதுவும் அந்த கடைசி 1 மணி நேரம் பத்தி சொல்றது. ஆமா, கடைசி 1 மணி நேரம் எழுந்து ஓடி விடலாமான்னு ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஐடியா நல்லா இருக்கலாம், ஆனா எக்ஸிகியூஷன் திரைக்கதை மேக்கிங் அது பார்வையாளனை ரீச் பண்ணலன்னா அந்த ஐடியா வேஸ்ட் தான். இது நிறைய படங்கள்ல நடக்கிறது தான். சரி, அந்த சொதப்பல்களுக்கு இன்னும் சில ஸ்பெசிபிக் காரணங்களையும் சொல்றாரு இல்லையா? அதை பார்க்கலாம். முதல்ல வில்லனுக்கு எதிராக நாயகி ஸ்ட்ராங்கா நிக்கலன்னு சொல்றாரு. ஆமா, வில்லனுக்கு எதிராக நாயகி பிரம்மாண்டமாக நிற்க வேண்டும் அல்லவா? அது எதுவும் இதுல வரவே இல்லைன்னு எழுதுறாரு. இது பெரிய குறை மாதிரி தெரியுதே. நிச்சயமா, குறிப்பா யக்ஷி மாதிரி ஒரு பின்னணியில ஒரு பவர்ஃபுல் பெண் கதாபாத்திரம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வீக்கா இருந்தா அது கதையோட ஆதாரத்தை அசைச்சிடும். ஒருவேளை அவங்க எல்லாரும் புதுசா ட்ரை பண்ணிருந்தா கூட அது ஆடியன்ஸ் கிட்ட சரியா போகலன்னு விமர்சகர் நினைக்கிறார். அடுத்ததா கல்யாணி பிரியதர்ஷனோட கேரக்டர் பத்தியும் சொல்றாரு. அது ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருந்துச்சாம். சில சமயம் டைரக்டர்ஸ் வேணும்னே ஒரு கேரக்டரை கொஞ்சம் நெகட்டிவா இல்ல எரிச்சல் ஊட்டுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு கதையில காரணம் இருக்கலாம். ஆனா இங்க அதுக்கான காரணம் தெளிவா இல்லனா அந்த சித்தரிப்பு படத்துக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணலன்னு விமர்சகர் நினைக்கிறாரு. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு புரியாத போது அது நம்மள படத்துல இருந்து அந்நியப்படுத்திடும். அதுவும் கல்யாணி மாதிரி ஒரு பாப்புலர் ஆக்டர் அப்படி காட்டும்போது ஆமா, அந்த எஃபெக்ட் இன்னும் அதிகமா இருக்கலாம். 3வது பாயிண்ட், வில்லனோட அடையாளம் அதுல இருக்கிற குழப்பம். இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா வில்லன் பேரு கவுடா, ஆனா பேசுறது தமிழ். அவரோட அம்மா பாக்க பிராமண பெண் மாதிரி இருக்காங்க, ஆனா அதுவும் சரியா காட்டப்படல. ஏன் இந்த குழப்பம் என்று தெரியவில்லைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அடையாள குழப்பம் அது கதையை எப்படி பாதிக்கும்? இது ரொம்ப முக்கியம். கேரக்டர்ஸோட பேக்ரவுண்ட், மொழி, கலாச்சாரம் இதெல்லாம் அவங்கள நம்பகத்தன்மையா மாத்தும். இங்க பேரு ஒண்ணு, மொழி வேற, குடும்ப பின்னணி தெளிவில்லாம இது வில்லன் கேரக்டரோட ஃபவுண்டேஷனே வீக் ஆக்குது. நமக்கு அந்த கேரக்டரோட மோட்டிவ்ஸோ உலகமோ சரியா புரியாம போகலாம். சில சமயம் இந்த மாதிரி குழப்பத்தை வச்சு மர்மத்தை கூட்டலாம், இல்ல ஏதாவது சமூக விமர்சனம் வைக்கலாம். ஆனா இங்க இது வெறும் குழப்பத்தை மட்டும்தான் தருதுன்னு விமர்சகர் நினைக்கிறாரு. அப்போ இந்த குறிப்பிட்ட குறைகள், அதாவது வீக்கான ஹீரோயின், எரிச்சலூற்ற இன்னொரு கேரக்டர், குழப்பமான வில்லன், இதெல்லாம் சேர்ந்துதான் மொத்த அனுபவத்தையுமே கெடுக்குதுன்னு சொல்றாரு. நிச்சயமா இது தனித்தனி பிரச்சனையா தெரிஞ்சாலும் மொத்தமா பார்க்கும்போது படத்தோட கதை சொல்லல், கேரக்டர் டிசைன், வேர்ல்ட் பில்டிங் இது எல்லாத்துலயும் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை காட்டுது. அதனாலதான் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கறாரு. அதுவும் கொஞ்சம் ஹார்ஷா தான் சொல்றாரு. ஆமா, தமிழர்கள் தியேட்டர்ல பார்த்தால் வரும்போது சொட்டு ரத்தம் இல்லாமல் தான் வெளியே வருவார்கள்னு சொல்றாரு.
இது லிட்ரல் மீனிங் இல்ல. இல்ல இது ஒரு உருவகம். அதாவது தெம்பே இல்லாம சோர்வா வறண்டு போய் வெளியே வருவாங்கன்னு அர்த்தம். ஓ, படம் அந்த அளவுக்கு போர் அடிக்கும் இல்லனா ஒரு உயிரே இல்லாத அனுபவமா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம். அப்போ அவரோட கடைசி பரிந்துரை என்னவா இருக்கு? அது ரொம்ப ஷார்ப்பா இருக்குமே. ஆமா, ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாரு. பார்த்தால் நஸ்லேனுக்காக பார்க்கவும் மற்ற எதற்காகவும் பார்க்கவே தேவையில்லை. இதுதான் ஃபைனல் வேர்டிக்ட். அந்த முதல் பாதியில இருந்து கொஞ்சோண்டு காமெடி வேணும்னா ஓகே, மத்தபடி படத்துக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விமர்சகர் வந்து படத்தோட ஆர்ட் வேல்யூ, சிம்பலிசம் இதையெல்லாம் விட தனக்கு கிடைச்ச நேரடி அனுபவம், என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு. ஆமா. படம் என்னதான் சொல்ல நினைச்சாலும் அது ஆடியன்ஸ்க்கு என்ன ஃபீல் கொடுக்குதுங்கிறது தான் அவருக்கு முக்கியமா இருந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மோசமா இருந்ததால மத்ததெல்லாம் அடிபட்டு போச்சு. அதுலயும் படத்தோட டைட்டில் இது சாப்டர் 1ன்னு வேற இருக்கு. அதுக்கு அவர் சொல்ற ரியாக்ஷன் அதான் ஹைலைட். இது சாப்டர் 1 மட்டும் தானாம். இன்னும் எத்தனை சாப்டர்களோ செத்தோம். இதுல அந்த சலிப்பு நல்லா தெரியுது. நிச்சயமா இது வெறும் கிண்டல் இல்ல. அவர் பட்ட கஷ்டமும் சோர்வும் இதுக்கு சீக்வல் வருதுங்கிற எண்ணமே அவருக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருக்குங்கறத காட்டுது. ஆமாமா. ஒரு பிரான்சைஸ்க்கு இது நல்ல தொடக்கம் இல்லைன்னு அழுத்தமா சொல்றாரு. அந்த விரக்தி நல்லாவே தெரியுது. அப்போ இந்த முழு அலசலையும் சுருக்கமா சொன்னா, ஹரன் பிரசன்ன பார்வையில லோகா சாப்டர் 1 சந்திரா நல்லா ஆரம்பிச்சிருக்கு. நஸ்லேன் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, ஆனா டொவினோ தாமஸ் உள்ள வந்ததும் படம் தடம் மாறி கதை, கேரக்டர்ஸ், வேகம்னு பல விஷயங்களை சொதப்பி கடைசியில ஒரு படு குப்பையா மாறிடுச்சு. சிம்பாலிசம் இருக்கலாம், ஆனா ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸா இது டோட்டல் ஃபெயிலியர்ங்கிறது தான் அவரோட கருத்து. முதல் பாதி சிரிப்பு, 2ஆம் பாதி கடுப்பை ஈடுகட்டல. சரி, இந்த அலசலோட கடைசியில கேட்கறவங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டுற கேள்வி. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, விமர்சகர் வந்து வில்லனோட அடையாளம், பேரு, மொழி, அம்மாவோட தோற்றம் பத்தின குழப்பம் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாரு. ஆமா. இதை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுவா சினிமாவிலயோ இல்ல வேற கதைகள்லயோ கிரியேட்டர்ஸ் வந்து சில சமயம் வேணும்னேவோ இல்ல எதேச்சையாவோ கேரக்டர்ஸோட கல்ச்சரல் இல்ல ஐடென்டிட்டி விஷயங்களை இப்படி தெளிவில்லாம குழப்பமா விடும்போது அது வந்து அந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிற விதத்திலையும் அதோட ஒன்றி போற விதத்திலையும் என்ன மாதிரி தாக்கத்தை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏற்படுத்துது? நல்ல கேள்வி. இந்த மாதிரி தெளிவின்மை அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும், எப்போ சொதப்பும், எப்போ அது கதைக்கு ஆழம் கொடுக்கும், எப்போ அது எரிச்சல் ஊட்டும், இதை பத்தி நீங்க பார்த்த படங்கள், படிச்ச கதைகளை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.